இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு சமாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் பேசியிருந்தேன். அதில் நான் திரும்ப கேட்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு, கொஞ்சம் வழவழன்னு தான் பேசியிருக்கேன். இதில் பாதி நேரங்கள் சுருக்கி பேசியிருந்திருக்கலாம். சரி, பின்வரும் காலங்களில் முயற்சி பண்ணுறேன். எனக்கு கேட்கும்போது தான் புரிஞ்சிச்சு. இந்த அனுபவத்தையும் இந்த மாதிரி ஏன் ஷேர் பண்ணுறோன்னா, யாரோ சித்தர்களும் ஞானிகளும் எழுதி வச்ச புக்கில் ஓலைச்சுவடியில் அவங்க எழுதுனது இல்லாமல் அவங்க வாய் வழியாக கடத்திட்டு போன ஒரு செய்தியை இன்னொருத்தர் மொழிபெயர்த்து அவங்களுக்கு புரிந்த மாதிரி எழுதி அவங்க அதில் பரிபாஷையில் எழுதின விஷயத்த நம்ம ஒரு கணக்கில் நமக்கு அறிவுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுட்டு அதை நம்ம ப்ராக்டிஸுங்கிற பேரில் கொண்டு வந்து அதில் நம்ம சில அனுபவங்களை எடுத்து ப்ராக்டிஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கோம்ல. இதில் இப்போயாவது சமாதி பழகியிருப்பாங்கள்ல, அவங்க அனுபவத்தையாவது விட்டால் இப்போது சிவானந்த பரமஹம்சர், அப்புறம் யோகானந்தர், அப்புறம் நித்யானந்தர், அப்புறம் இந்த சத்குரு, இந்த மாதிரி ஒரு ஞானிகள் இருக்காங்களே, இவங்க சமாதி பழகியிருப்பாங்கள்ல, இவங்க அனுபவத்தை புக்காக விட்டு இந்த அனுபவம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அவங்க சொல்லலை? நம்ம போகரையும் கோரக்கரையும் அவங்க எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, அகத்தியரையும். அதுலேருந்து கற்றுக்கிட்ட அவங்க அதுலேருந்து அவங்களோட சமாதி பழகலினோட அனுபவத்தை தானே புக்காக சொல்லணும். அவங்க திரும்பியும் அகத்தியரையும் திருமூலரையும் மாணிக்க வாசகரையும் தாயுமானவரையும் சொல்கிறாங்கன்னா, அப்போ இவங்க என்ன தான் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ நான் நினச்சேன், அவங்க சொல்கிறாங்க சொல்லலை, நமக்கு வந்தது, இதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் இந்த மாதிரி பேசுகிறது. ரெண்டாவது, எனக்கு அது என்னன்னு தெரியாது, இது என்னோடய அனுபவம். ஒருவேளை இதை கேட்டு யாராவது இந்த மாதிரி என்ன மாதிரி யாராவது கரையேற்ற வருவாங்களாங்கும்போது யாரும் வரமாட்டாங்க. நாம் தான் முட்டி மோதி கரையேறணும் அப்படின்னு தெளிவு நான் இப்படி பேசுகிற மாதிரி நீங்களும் யாரையும் தேடாமல் தேடுறத நிறுத்தி பலன் கிடைக்கலனா இந்த முயற்சி பண்ணலாம்ல. இது ஒரு நோக்கம். இந்த அனுபவம் தான் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை, இந்த மாதிரி வரலாம், அப்போ நமக்கு வந்தது உண்மை தான் அப்படின்னு நீங்கள் ஒரு உறுதித்தன்மைக்கு இதை எடுத்துக்கலாம். ஒரு வகையில் என்னால் இந்த அனுபவத்தை சொல்லும்போது நான் பார்த்ததை அப்படி நேராக சொல்கிறதுனால, அனுபவத்தை அப்படி உண்மையை சொல்கிறதுனால, இதை நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுக்காதும் உங்கள் விருப்பம். ஆனால் இது உண்மை அப்படிங்கிறத என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். ஏன்னா இது என்னோடய அனுபவம். நான் யாரையும் கேட்டோ யாரையும் படித்தோ சொல்லலை. ஏன்னா அவங்க தெரியல. எனக்கு திருமூலர் அனுபவத்தையும் மாணிக்கவாசகர் அனுபவத்தையும் அவங்க சொன்ன விதம் எனக்கு புரியலை. ஆனால் நான் ஒரு கடந்து வந்த பாதையில் அவங்களோட கைடன்ஸோடு நான் போனால் கூட என் பாதை வேறையாக இருந்துச்சு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வகையில் ஒரு சூட்சும உலகம், சூட்சும உடல் அப்படின்னு நம்ம சொல்லியே இருக்கோம். வேறு வேறு உலகங்கள் இருக்குது. திருமூலர் 160வது உலகத்துக்கு போனார், 12th டைமென்ஷனில் போனார். அங்கே கூலிகைகளை அந்த ரசமணிகளை பயன்படுத்தி அவர் கண்டம் விட்டு கண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனார் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். எனக்கு அந்த அனுபவம் இல்லை. இருந்தாலும் நான் சில அனுபவங்களை பார்க்கும்போது அதை பொருத்தி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குல்ல. அதே மாதிரி என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு வர அந்த தியான அனுபவத்தோடு பொருத்தி பார்க்கும்போது, ஓ இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்பலாம்ல. அதுக்கு தான் அந்த வகையில் ஒரு சின்ன தியான அனுபவம். என்னோடய உடல் இது எப்போது இந்த அனுபவம் கிடச்சிச்சு அப்படிங்கிறத சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் மறைச்சி வச்ச விஷயம். அப்புறம் என்னென்னா, இது ஒரு பெருமை பீற்றிக்கொள்ளும் விஷயமும் அல்ல. இது உணர்ந்து போகிற விஷயம். இதை மறைச்சி வச்சு நான் பெரிய ஆளுனோ, இல்லை நீங்கள் இதை கேட்டு நீங்கள் என்னை விட பெரிய ஆள் ஆயிடுவீங்களோ அப்படிங்கலாம் நோக்கம் இல்லை. இங்கே எல்லோரும் கடந்து போகணும். எல்லோரும் ஒருவேளை எனக்கு இதில் ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த இயற்கையே எனக்கு கற்றுக் கொடுத்துரும். உங்களுக்கு இதிலேருந்து என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்குவீங்க அப்படிங்கிறது நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். அந்த வகையில் நான்
இந்த படத்தை ஏன் வச்சுருக்கேன்னா, இந்த சிவனோட நெற்றிக்கண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த திலகம் எனக்கு வேணும். நான் என் அனுபவத்துக்கு இதை கொண்டு வரணும். அதனால் இந்த பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். சரி, இப்போது இந்த அனுபவம் எப்போ கிடச்சிச்சின்னா, நம்ம வந்து இறந்து போகிறோம். எப்படி இறந்து போகிறோம்? நம்ம உடல் விடுறோம். நம்ம உடலை எரியூட்டப்படுது. எரியூட்டப்படும்போது நான் வந்து இந்த தியானத்தை அந்த அனுபவத்தை அப்படி நான் டைரெக்டாக அப்படி கண்மூடி உணர்ந்து சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஞாபகம் இருக்கிறத அப்படி சொல்ல முயற்சி பண்ணுறேன். தவறு இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, டெத் மெடிடேஷனில் நம்ம வந்து பண்ணுறோம். நம்ம உடல் எரியூட்டப்படுது. எரியூட்டும் போது நம்மளோட ஆன்மாவாக அது ஸ்தூல உடல், நம்மளோட உடல் வந்து வெளியில் வந்தது. அந்த வெளியில் வந்த உடல் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு சில்வர் கார்டு மாதிரி தான், ஒரு வெள்ளி இலை மாதிரி தான் போகுது. அந்த வெள்ளி ஒரு கோடு மாதிரி, ஒரு மின்னல் ஒரு கோடு இருக்கு இல்லையா, அது மாதிரி தான். அதில் ஒரு ஷார்ப்பான ஒரு லைன். உடல் வந்து பல்லி ரூபத்தில் தான் இருக்குது. அதோட இடது பக்கத்தில் ஒரு ரூபா அளவில் இங்கே ஒரு ரெட் கலர் குங்குமம், அது எப்படி சொல்கிறது, நெருப்பு இருக்கும்ல, நெருப்பை கங்கு எரிச்சிட்டு அதோட தகைப்பு இருக்கும்ல, ஊதி பார்த்தா ஒரு ரெட் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்குது. அது அந்த மாதிரி தான் மின்னிக்கிட்டு இருக்குது. அந்த தகதகன்னு அந்த உடல் வந்து இந்த ஒளியோட இதில் கனெக்ட் ஆகிருக்கு. அது வந்து அந்த ரொம்ப ஸ்பீடாக போகுது. எப்படி போகுதுன்னா, ராக்கெட், அதாவது ஜெட் ராக்கெட் போகிறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடில் போகுது. அந்த ஸ்பீடில் போயிட்டு கொஞ்சம் தூரம் அந்த ஸ்பீடில் போனோடனே ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அது கோல்டு ஒளியாக மாறிடுது. அது எப்படி ஒரு சூரியன்லேருந்து வந்த ஒரு இலை எப்படி இருக்கும், ஒரு கோல்டு தங்க இலை, அது மாதிரி அந்த உடல் வந்து மாற்றப்படுது. அந்த தங்க உடல் மாற்றப்பட்டோடனே அப்படி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டா இந்த சிவனோட ஒரு லிங்கம் மாதிரி இருக்குது. அந்த லிங்கம் இருந்துச்சு. அந்த லிங்கத்தில் இந்த 3 விபூதி போட்டிருக்குல்ல, அந்த சிவனோட படத்தில் நடுவில் திலகம் இருக்குல்ல, அந்த திலகம் மாதிரி இருக்க ஒரு இடத்துல என்னோட அந்த உடல் உள்ளே போயிடுச்சு. அப்போது நான்கிற தன்மை பிரக்யா வெளியே நிற்கிது. நான் உள்ளே போகல, நான் வெளியே இருந்து காட்சியாக பார்க்குறேன். அப்போது நல்லா வச்சுக்கோங்க, இந்த நான்கிறது வெளியே நிற்கிது. ஒருவேளை அது காரண சரீரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த உடல் போனது வந்து அந்த தங்க உடல் வந்து காரண சரீரமாகவும், வெள்ளி வந்து சூட்சம சரீரமாகவும், நம்ம உடல் நம்ம இந்த பார்க்குறது வந்து ஆவி உடல் அப்படியா இருக்கும்னு நான் இதை வந்து புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னே என்ன நடந்துச்சுன்னு தெரில. வெளியில் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எப்படி அந்த ஒரு பிக்சர் இருக்கும். அதில் வந்து அந்த கிருஷ்ணர் இருப்பார், கீழே அர்ஜுனன் இருப்பார்ல, அந்த அர்ஜுனன் எப்படி இருந்தானோ அந்த சேம் பிக்சரில் படத்தில் நான் அந்த 4 தன்மை உள்ள உருவமும் நானும் அந்த கிருஷ்ணரோட இதுவும் தெரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு என்னவோ உபதேசம் கொடுக்குறாங்க போல் இருக்குது. அப்போ உள்ளேருந்து போன காரண சரீரம் வெளியில் வந்து அந்த எனக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி நிலையோ இல்லை அறிவோ இல்லை ஏதோ தெரிவிக்கப்படுது போல், போதிக்கிறாங்க. அப்படி தானே, எது நடந்ததோ என்ன நடந்தது, நீ இப்படி இருந்துக்கோ, இல்லை இப்படி நடக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு சூட்சமோ மந்திரமோ சூத்திரமோ ஒரு தந்திரமோ சொல்லித்தராங்க அப்படின்னு தான் எடுத்துக்க முடியுது. அப்போது இதுதான் இந்த பிறவியில் இருக்கேன். அப்போ நான் இதனால தான் நான் இப்படி பேசுகிறேனோ, இவ்வளோ ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்னென்னா, இந்த பிறவியில் இந்த நிலையை அடைஞ்சு நான் அடுத்து பிறவா நிலை அடைகிறதுக்கு இப்போ தான் புரியுது, ஒருவேளை மேபி இப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த நிலை எதுக்கு இதையே உங்களுக்கு இந்த அனுபவத்தை சொல்கிறேன்னா, ராமர் வந்து மனித ரூப அவதாரம் தானே. அவர் மனித ரூபம் எடுத்து வந்து அவர் குருக்கிட்ட பேசும்போதே இது என்ன, இது மாயா, இது ஏன் இப்படி செய்யுது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு அவர் குரு. ஆனாலும் அவர் திரும்ப அவர்கிட்ட இது எப்படின்னு கேட்டார். ஒரு அவதாரமே மனித ரூபம் எடுத்து வரும்போது ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு பல தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணர் அர்ஜுனா கிட்ட சொல்லும்போது, நீ ஆன்மா, நீ இந்த போர் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவர் பல கேள்வி கேட்டார். கிருஷ்ணர் ஒரே இதை வந்து பல தடவை விளக்கி சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அவதாரங்களுக்கே இந்த நிலைனா, நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள் இருக்கிறதுனால இந்த அனுபவங்கள்லாம் தேவை அப்படிங்கிறதுனாலையும் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அனுபவத்தை சொல்லும்போது தான் இதில் இவ்வளோ தான் இருக்குது, இது இவ்வளோ தான் அப்படின்னு இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லா அனுபவத்தையும் மறைச்சி வச்சு என்னது தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்.
சித்தர்களும் இப்படி தான் எல்லாத்தையும் பரிபாசையில் எழுதி வச்சுட்டு போனாங்க. அது நல்லவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என் வீடியோ கேட்குறவங்க வந்து என்னென்னா, அந்த ஆன்மாவில் மலர்ச்சி இல்லாமல், அந்த ஆன்மாவில் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இந்த வீடியோ வந்து யாரும் கேட்க மாட்டாங்கங்கிறது ஆணித்தரமான உண்மை. என்னோட ஒரு நிமிஷம் என்னோடய பேச்சை கேட்டே வந்து, ஓ இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு தள்ளிட்டு போயிடுவாங்க சில பேர் வந்து என்ன தான் பேசுனாங்கன்னு பாதி கேட்பாங்க. சில பேர் வந்து ஓகே இது நமக்கு தேடுற மாதிரி இருக்குன்னா கடைசி வரைக்கும் கேட்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் கேட்குறவங்க கண்டிப்பாக இந்த ஆன்மா ஒரு முதிர்ச்சி அடைஞ்சவங்களோ இல்லை என்ன மாதிரி இருக்கவங்களோ நான் என் நிலையில் இருக்கவங்களோ இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து அவங்க இந்த மாதிரி என்ன மாதிரி மற்றவங்கள்ட்ட வந்து சொல்கிறதுக்கோ அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணி வெளியில் வந்து இன்னும் 4 பேருக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். இன்னும் சில அனுபவங்கள்லாம் இருக்குது. அது ஏன் சொல்லணும்னா, சமாதி பழகும்போது நான் ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, அப்போ நான் என்ன நினச்சேன்னா, தியானம் பண்ணி நம்ம சமாதியில் உட்காந்து பழகுவோம். அப்போ சமாதி போகும்போது என்ன அனுபவம் ஏற்படுது, அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுவோன்னு தான் உட்காந்தேன். அப்போ உட்காரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அனுபவம் வந்துச்சு. அப்போ வந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கு நான் வெளியே வரேன். அப்படிங்கும்போது என்னென்னா, அந்த வீடியோ வந்து பேசுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அந்த அனுபவத்தை அதோடு ஷேர் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு தான் வீடியோ பேசினேன். அதுக்குள்ளேயே நான் திரும்ப கேட்கும்போது தான் தெரியுது, ஒரு 20 நிமிஷம் வீடியோவில் வளவளன்னு பேசி ஒரு விஷயத்தை வந்து சுற்றி வந்துட்டேன்னு. இப்போ தான் எனக்கு புரியுது, சொல்கிறது ஈஸி, உணர்ந்துறது ஈஸி, புரிஞ்சுக்கிறது ஈஸி, அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த செய்யுள் விதமாகவோ மரபு வழியாகவோ சொல்லாமல் லோக்கல் லாங்குவேஜில் மனிதர்கள் நம்ம பேசுகிறோம்ல, இந்த மாதிரி நான் சென்றேன், அங்கு கண்டேன், நான் விளம்பினேன், அப்புறம் வந்து உத்தமனை கண்டேன், உயிர் வரை உருகினேன் அப்படிலாம் பேசாமல் நான் இங்கே பார்த்தேன், இது நடந்துச்சு, இந்த மாதிரி வந்து ஒரு உரையாடல் மாதிரி இதை பேசிடுறேன். இதை வந்து இந்த ஸ்லாங்கு கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சுமா புரியலான்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு இவ்வளோ தான் வருது. ஒரு வேளை புரியலன்னா எப்படி நான் மாற்றிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னோடய ஃப்ளோ இப்படி தான். கொஞ்சம் ஒருவேளை நான் நல்லா கருத்து சொல்லும் பட்சத்தில் திரும்ப இருக்க நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். இதில் நான் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் எனக்கே தெரியுது இப்போ தான், ஓ இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றணும், இப்படி பேசணும். இப்போ தான் கேட்டுட்ருக்கேன் என் பேச்சவே. அப்போ தான் நம்ம எப்படி கேட்கும்போது எப்படி ஒரு விஷயத்தை உள்வாங்கி புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி தானே மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அந்த வகையில் நான் மாற்ற முயற்சி பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. இதுக்குள்ளே ஏன் இதெல்லாம் ஆகுதுன்னா, இங்கே இருக்க எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி இந்த பூமியில் ஞானம் அப்படிங்கிற தன்மை வந்து ஈஸியாக எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி வந்து ப்ராசஸ் மேலேருந்து நடந்துகிட்ருக்குன்னு தான் உணர முடியுது. கிட்டத்தட்ட வந்து ஒன்று டைரெக்டாக சொல்லுவாங்க, இல்லை சூட்சமமாக சொல்லுவாங்க, இல்லை மிரட்டி சொல்லுவாங்க, கெஞ்சி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில் இங்கே எல்லாத்துக்கும் அவேக்கன் ஆகணும். நம்ம வந்து இந்த டைமென்ஷன்லேருந்து இந்த தன்மையிலேருந்து நம்ம இன்னொரு பரிணாமத்துக்கு போகணும் அப்படின்னா இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து தயார்படுத்தணும், துரிதப்படுத்தணும். அப்போ என்ன மாதிரி உள்ள ஆட்களுக்கு இந்த மாதிரி அனுபவத்தையும் பேசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட அருள் இருந்தனால தான் பேச முடியுது. இல்லைன்னா இதை வந்து 15 வருஷம் முன்னாடி நான் பார்த்த அனுபவத்தை இப்போ வந்து இந்த யூடியூப்பில் இப்படி பேசுவேன்னு நானே கனவுல கூட நினைக்கல. அப்போது இந்த மாதிரி பிக்சர் கிடைக்கிது, இந்த மாதிரி பேச வருது, இந்த மாதிரி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிது, இதெல்லாம் என்னோடது இல்லை, எல்லாமே இறை சித்தம் படி தான் நடக்குது. அதனால என்னென்னா, இதை கேட்குறவங்க இதை உணர்ந்து நான் எப்படி தெளிவு பெற்று நான் அமைதிங்கிற ஒரு தன்மையை உணர்ந்தேனோ அதே மாதிரி இங்கே இருக்க எல்லாரும் அடையிறதுக்கும் உரிமைப்பட்டவங்க. இது வந்து உரிமை தான் நான் சொல்லுவேன். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலையில் தான் நான் உங்கள்கிட்ட இதை பேசுகிறேன். கொஞ்சம் ஒரு பொழுதுபோக்கோட இதையும் கேட்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதுக்கு தான் வந்திருக்கோம், அறியாமையில் தான் சிக்கிக்கிட்டோம். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய என்னென்னா, நான் ஒரே விஷயத்தை தான் சுற்றி ஒரே மாதிரி சொல்கிறேன். நம்மளை சுற்றுறது வந்து இந்த கிரிவலம் போகிறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். கிரிவலம் ஏன் போகிறோன்னா நம்ம தான் மலை, நம்ம இந்த சிவனே அண்ணாமலையாக இருக்குன்னா, அண்ணாமலையை சுற்றுறீங்கன்னா, அண்ணாமலை தான் நீங்கன்னா, அப்போ உங்களை சுற்றுறது அந்த கான்செப்டில் தான் நான் பேசுகிறேன். அப்போது இந்த மாதிரி விஷயத்தை திரும்ப ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒரு இதுலையாவது இன்னொரு இதில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான். அதை விட என்னென்னா, எனக்குள்ளேயும் டவுன்லோட் ஆகுது, அதை நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போது வந்து என்னென்னா, இங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான், ஒரு பாலம் தான் இங்கே அமைக்கப்படுது. அப்போது என்ன மாதிரி தேடல் உள்ளவங்களுக்கெல்லாம் என்னென்னா, ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு சின்ன பிளாக் இருந்தால் அந்த பிளாக் இந்த காணொளி இந்த குரல்
இது வந்து சரி பண்ணிடும். அப்போ அவங்க ஈஸியாக பறக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த வகையில் இந்த இதை நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது நினச்சேன்னா, இந்த அனுபவத்தை சொல்லும்போது என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் ஆழமாக அனுபவத்தோடு உணர்ந்துக்கணும்னு சொல்லலை, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேங்கிறதையும் திரும்ப திரும்ப ஒரு என்ன சொல்கிறது அடிக்கோடிட்டு சொல்கிறேன். இது கற்பனையோ இது மாயையோ அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆனால் உண்மையும் கூட. இப்போ நம்ம வந்து சூழ உடல் எடுத்து போகிறோம், சூட்சும உடல் எடுத்து போகிறோம், 3rd டைமென்ஷன்லேருந்து 4th டைமென்ஷன்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து கான்சியஸில் நடக்கிறது. எப்படி காற்றை வந்து உங்களுக்கு வந்து நிறம், மனம், சுவையெல்லாம் காமிங்க அப்படின்னு சொன்னால் தெரியாதோ, அதே மாதிரி இந்த கான்சியஸ் தான் வந்து நீங்கள் கான்சியஸாக பார்த்தா மட்டும் தான் புரியும். அப்போ என் பேச்சையும் என் கான்சியஸாக பேசுகிறத வந்து நீங்கள் கான்சியஸில் லெவல்லேருந்து பார்த்தா தான் புரியும். ஆனால் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு இருக்க அந்த கான்சியஸ் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும், உங்களுக்குள்ளேயே ஒரு மலரும். அப்போது இது வந்து குயிக்காக ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால தான் இதை நான் பேசுகிறேன்.